குட் மார்னிங் எவ்ரி ஒன். எஸ்கே வெட்டிங் மீடியா நாகர்கோயிலில் வடசேரில் இதோடைய ஆஃபீஸ் அமைஞ்சிருக்கு. இவங்க பண்ணுற சர்வீசஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, பர்த்டே அண்ட் பேபி ஷூட், போஸ்ட் அண்ட் ப்ரீ வெட்டிங், மெட்டர்னிட்டி, போர்ட்ஃபோலியோ, ஃபேமிலி போர்ட்ரேட்ஸ். உங்களுக்கு தேவையான பட்ஜெட்டில் நல்ல முறையில் பண்ணித்தராங்க. நீங்களும் எஸ்கே வெட்டிங் மீடியாவில் உங்களோட ஈவெண்ட்டை புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்க நம்பருக்கு கால் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்க முடியும். இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப்பில் எப்படி ஒரு ரெயின்ஃபால் எஃபெக்ட் அப்ளை பண்ணுறதுங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். Ctrl+O ஓப்பன் த ஃபைல். நான் ரெயின்ஃபால் எஃபெக்ட் அப்ளை பண்ண வேண்டிய ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். கோ டு லேயர் பேனல் F7. ஒரு நியூ லேயர் ஆட் பண்ணிக்கோங்க. லேயரில் பாட்டத்தில் டிலேட் ஆப்ஷனுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ப்ளஸ் சிம்பிள், இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் நியூ லேயர். அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா Ctrl+Shift+N. நான் இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். தென் பிளெண்டிங் மோடில் நான் ஸ்க்ரீனுங்கிற பிளெண்ட் மோடை யூஸ் பண்ணிக்கிறேன். தென் ஃபில்டரில் போயிட்டு ரெண்டர், ஃபைபர்ஸ், ஒரு டெக்ஸ்சர் எஃபெக்ட் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்க முடியும். நான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான வேரியன்ஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரென்த் வேல்யூ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். தென் கிளிக் ஓகே. இப்போ நாம் ஒரு டெக்ஸ்சர் எஃபெக்டை ஃபைபர் ஆப்ஷன் மூலமாக அப்ளை பண்ணியிருக்கிறோம். தென் கோ டு இமேஜ், அட்ஜஸ்ட்மெண்ட், லெவல்ஸில் போய்க்கோங்க. இதில் ஹைலைட்ஸ், மிட் டோன்ஸ், ஷேடோஸ் 3 ஆப்ஷன் இருக்குது. நான் ஷேடோஸ் வேல்யூவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். தென் அவுட்புட் லெவல்ஸ்லையும் நீங்கள் ஹைலைட்ஸ் வேல்யூவை கம்மி பண்ணிக்கலாம். இந்த எஃபெக்டை எனக்கு கொஞ்சம் ஸ்கேல் பண்ணணும், தென் ரொட்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா Ctrl+T ட்ரான்ஸ்ஃபார்ம், ஸ்கேல் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் ரொட்டேட்டும் பண்ணி வச்சுக்கலாம். தென் கோ டு ஃபில்டர், பிளர், மோஷன் பிளர். ஒரு மூவ் ஆகக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணக்கூடிய பிளர் தான் மோஷன் பிளர். தேவையான அளவுக்கு நீங்கள் டிஸ்டன்ஸ் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணி எஃபெக்டை உங்களுக்கு க்ரியேட் பண்ண முடியும். ஓவராலாக இதோடைய ஒப்பாசிட்டி வேல்யூவை கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லேயர் பேனலில் போயிட்டு ஒப்பாசிட்டி 100% இருக்கிறத உங்களுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். வித்தின் 1 செகண்ட்ஸில் உங்களுடைய ஃபோட்டோவுக்கு ரெயின்ஃபால் எஃபெக்ட் எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது இந்த வீடியோவில் நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னுடைய Blackboard சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.